ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நாளாகவே மேரேஜ்க்கான ஷாப்பிங் தான் போயிட்டுருக்கு இல்லையா? கசின் சிஸ்டருக்கு வந்து மேரேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு சாரீ எல்லாம் வந்து செட் ஆயிடுச்சு. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து எனக்கு பாவாடை சட்டை போடணும்னு ரொம்ப ஆசை. அதனால் பாவாடை சட்டை தான் தேடிட்டு இருந்தேன். எனக்கு ஆனால் கரெக்டாக அமையவே இல்லை. லாஸ்ட்டு 2-3 தடவை ட்ரை பண்ணிட்டு சரி ஓகே ஆலங்குளத்துலேயே பார்த்துடலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி இவளுக்கு பாப்பாவுக்கு ட்ரெஸ் பார்க்குறதுக்காகவே ஆலங்குளம் வந்திருந்தேன். கடையில் இறங்கி ஒரு ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே டைரெக்டாக செல்வராணி போயாச்சு. போயிட்டு ரெடிமேடில் வந்து பாவாடை சட்டை எதுவும் இருக்கா அந்த மாதிரி தான் பார்த்தேன். ஆனால் ஃப்ராக் டைப்பில் கோட் மாடலில் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எனக்கு தாவணி டைப்பில் போடணும் அப்படின்னு ஆசை அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணேன். இருந்துச்சு. ஆனால் வந்து எனக்கும் பிடிச்சிருந்தது. ட்ரெஸ் வந்து கலெக்ஷன் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வந்து ரேட் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. 1900 2000 அந்த ரேஞ்சில் தான் வந்து நான் இப்போ காட்டுற எல்லா ட்ரெஸ்ஸுமே இருக்குது. அவ்வளோ காசுக்கு வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரி கோட் வந்தது வந்து 1600 வரைக்கும் போட்டிருந்தாங்க. தாவணி டைப் வந்து 1900. சரி ஓகே வேண்டாம், நம்ம ரெடிமேடில் பார்க்க வேண்டாம், மெட்டீரியல் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு பட்டு செக்ஷனுக்கு தான் வந்திருந்தேன். மெட்டீரியல் செக் பண்ணலான்னு பாப்பாக்கான பாவாடை எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பெரிய பசங்களுக்கான பாவாடை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் பாப்பா ஏஜில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிஷ்யூ காட்டன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அது அந்த அளவுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சாரி, டிஷ்யூ பாவாடை அந்த மாதிரி பட்டில் இருந்துச்சுன்னாலும் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த டிசைன்ஸ் எதுவுமே. ஆக்சுவலாக என்னோடய சாரீக்கு மேட்சிங்காக தான் தேடிட்டு இருந்தேன். பட் கடைசியில் வந்து அது வேண்டாம், நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி லெவலுக்கு பார்க்க ஆரம்பித்தேன். ஆனாலும் எனக்கு பார்த்த உடனே இது ஓகே அப்படின்ற மாதிரி எதுவுமே தோணலை. பாப்பாவுக்கு பாவாடை செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த சாரீ எனக்கு பார்த்த உடனே பிடிச்சிருந்துச்சு. பட் பல்ல கடிச்சிட்டு வேண்டவே வேண்டாம், நம்ம நிறையா ட்ரெஸ் எடுத்தாச்சு, மறுபடியும் பக்ரீத்துக்கு வேறு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் திருப்பி. சாரீஸ் எல்லாமே வந்து கலெக்ஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் தான் எடுக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்தேன். கடைசியில் மறுபடியும் ரெடிமேட் செக்ஷனுக்கு போயிட்டு அங்கே அவளுக்கு பார்க்க ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு தான் பார்க்க ஆரம்பித்தேன். இந்த கோல்டன் கலர் நல்லா இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் டைம் என்கேஜ்மெண்ட்டுக்கும் கோல்டன் கலர் தான் போட்டிருந்தேன். அதனால் வேண்டான்னு விட்டுட்டேன். மற்றபடி வேறு எதுவுமே எனக்கு பார்த்த உடனே பிடிக்கலை அப்படிங்கிறதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவாடை பார்க்குறதெல்லாம் அப்படியே ட்ராப் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் ஒரு ட்ரெஸ் மட்டும் அவளுக்கு எடுத்துக்கிட்டேன். ஓகே ஒரு எமர்ஜென்சிக்கு இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த ட்ரெஸ் எடுத்தேன். 900 சம்திங்க்கு. சரி பாவாடை சட்டை அப்புறமா பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே கடையை விட்டு கிளம்பியாச்சு.